வணக்கம். வெல்கம் டு எஸ்எம் பிளாக்ஸ் யூடியூப் சேனல். தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறது, தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் திருப்பனந்தாள் என்னும் ஊரில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் உடனுரை அருள்மிகு ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் செஞ்சடை அப்பர் திருக்கோயில் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோவுக்கு உடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, கும்பகோணத்தில் இருந்து சென்னை செல்லும் சாலையில் மார்க்கத்தில் கும்பகோணத்தில் இருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த திருப்பனந்தாள் தலமாகும். இவ்வாலயம் அமைந்துள்ளது. இந்த தலம் எங்கே இருக்குன்னா, தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் இது 39வது தலமாகும். தேவார பாடல் பெற்ற 224 சிவாலயங்களில் இது 39வது தேவார தலமாகும். 7 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது. கோயிலுக்குள்ளே வந்துட்டோம்னா கொடிமர விநாயகர் காணப்படுகிறது. கொடிமர விநாயகர் தரிசனம் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பலிபீடமும் கொடிமரம் நந்தியம் பெருமானை காணப்படுகிறது. இவருக்கு பிரதோஷ வழிபாடு சிறப்பாக பூஜைகள் நடைபெறுகிறது. நந்தியம் பெருமான் தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 நிலைகளை கொண்ட 2ஆம் கோபுரம் தெரிகிறது. இப்போ நம்ம மாலை 4 மணி நடை திறந்திருக்கும். கோயிலுக்குள்ளே வந்துட்டோம்னா அந்த மேலே இருப்பது அது ஓவியங்க வரைஞ்சிருக்காங்க. நம்ம ஏதாவது தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஸ்தலத்தோட மூலவர் தரிசிக்கலாம். துவாரபாலக அனுமதி வாங்கிட்டு வாங்க மூலவர் தரிசிக்கலாம். இத்திருக்கோவிலுடைய மூலவர் திருப்பெயர் அருணாச்சலேஸ்வரர் செஞ்சடை அப்பர் தாளவனேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். இங்கே சிவபெருமான நமக்கு காட்சி தருகிறார். மூலவர் தரிசனம் பண்ணியாச்சு. இவர் தான் துர்கை அம்மன். துர்கை தரிசனம் பண்ணியாச்சு. இக்கோயிலுக்குள்ளே வெளிப்பிரகாரம் வருவாங்க, வெளிச்சுற்று பிரகாரம் வரும்போது வாங்க. ஆலயத்தோட தலவிருட்சமான பனைமரம் காணப்படுகிறது. ஆலயத்தோட தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் காணப்படுகிறது. பிரம்ம தீர்த்தம் தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் செஞ்சடப்பர் கோயிலோட மணி ஓசை நாம் கேட்கலாம். இப்போ அந்த கோயிலுக்குள்ளே அருணாச்சலேஸ்வரர் தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது இது தலத்தோட அம்மன் சன்னதி தரிசிக்கலாம். அம்மன் சன்னதியோட தனி 3 நிலைகளே கோபுரம் நம்மை வரவேற்கிறது. இப்போ அந்த அம்மன் சன்னதி உள்ளே நுழைந்தால் நந்தியம் பெருமானை காட்சி தருகிறது. துவாரபாலகி அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளே சென்று அம்மன் தரிசிக்கலாம் வாங்க. இத்திருக்கோவிலுடைய அம்மனின் திருப்பெயர் பெரியநாயகி தாளவனேஸ்வரி என்றும் அழைக்கப்படுகிறார். 4 திருக்கரங்களோடு நின்ற திருக்கோலத்தை பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். அம்மனின் தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரியநாயகி அம்மன் சன்னதியோட மணி ஓசை நாம் கேட்கலாம்.
இப்போ நம்ம பெரியநாயகம்மன் செஞ்சடையப்பர் அருணாச்சலேஸ்வரர் தரிசனம் பண்ண முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ வ்ளாகை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.